அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம சிரபுஞ்சியிலையும் மான்சிராம்லேயும் தண்ணீர் பஞ்சம் எப்படி வந்தது, எத்தனை ஆண்டுகளாக அங்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது, ஒரு வருஷத்தில் எத்தனை மாதங்கள் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது, அந்த தண்ணீர் பஞ்சத்தை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள், இந்த 3 செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். 2000ஆம் வருஷத்திலிருந்து இந்த தண்ணீர் பஞ்சம் மான்சிராம்லேயும் சிரபுஞ்சிலையும் இருக்குது. அப்படின்னா பாருங்கள், கிட்டத்தட்ட அது 1/4 நூற்றாண்டு ஆகுது. 25 ஆண்டுகள் தண்ணீர் பஞ்சம் இருக்குது. நவம்பர் மாதத்தில் தொடங்கி அடுத்த மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இந்த தண்ணீர் பஞ்சம் அங்கே இருக்குது. அங்கே அரசு குழாய்கள் இருக்குது, தண்ணீர் குழாய்கள் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த தண்ணி தினமும் எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரும். நூற்றுக்கணக்கான பெண்கள் குடங்களோடு அங்கே காத்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்காது. அதில் வரக்கூடிய தண்ணீரும் மிகவும் குறைவாக இருக்குமாம். அதனால் அப்படி தண்ணீர் கிடைக்காத பெண்கள் எங்கே போவாங்க, எங்கே போய் அந்த தண்ணீரை சேகரிப்பார்கள் என்றால், ஒன்று மலையின் மேல் புறத்தில் இருக்கும் ஓடைகளுக்கு செல்ல வேண்டும், அல்லது மலையின் கீழ்ப்புறத்தில் இருக்கும் ஓடைகளுக்கு செல்ல வேண்டும். அப்படி அவங்க போவது கிட்டத்தட்ட 2 to 5 கிலோமீட்டர்கள் நடந்து செல்ல வேண்டும். 10 to 15 லிட்டர் தண்ணீரை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்றால் யோசித்து பாருங்க. மேலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓடைகள் என்றால் மேலே செல்ல வேண்டும், கீழே இறங்கி வர வேண்டும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஓடைகள் என்றாலும் கீழே இறங்கி செல்ல வேண்டும், மறுபடியும் மேலே இடையை தூக்கி கொண்டு வர வேண்டும். பெரும்பாலான சராசரியான குடும்பங்களில் இந்த மாதிரி முறையில் தான் அங்கே தண்ணீரை சேகரிக்கிறார்கள். 3வது முறை காசு கொடுத்து தண்ணி வாங்குறது. காசி மலை குன்றுகளினுடைய அடிப்புறத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல இருந்து மேலே தண்ணி லாரி மூலமாக வருது. அதற்கு அடுத்தபடியாக டிராக்டர் மூலமாக வருது, டெம்போ மூலமாக வருது, வண்டிகளில் வருது. இந்த தண்ணி கிட்டத்தட்ட லாரியில் ஒரு 5000 லிட்டர் கிட்டத்தட்ட 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரை விற்பனை செய்கிறார்கள். அதே டிராக்டர்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 900 லிட்டர்லேருந்து 1000 லிட்டர் தண்ணீர் அங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல் அதற்கு வசூல் செய்கிறார்கள். வண்டியில் வரக்கூடிய தண்ணி, சிறிய அளவு வரக்கூடிய தண்ணி எல்லாம் 1 லிட்டருக்கு 1 ரூபாய் என்று கொடுத்து வாங்குகிறார்கள். தொட்டிகள், தண்ணீர் தொட்டிகள் கிடையாதா, நீர் தேக்கங்கள் கிடையாதா, தடுப்பணைகள் கிடையாதா, ஆழ்துளை கிணறுகள் கிடையாதா, திறந்த வெளி கிணறுகள் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.